The outer and the inner surface areas of a spherical copper shell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பேருடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்டர் இன்னர் அப்படின்னு வந்துட்டாவே அது கண்டிப்பாக ஹாலோ ஸ்பேராக தான் இருக்க முடியும். அதை வச்சு அதோடைய வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தாங்க இல்லையா, 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அவுட்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து கேபிட்டல் ஆரும் இதுலேருந்து ஸ்மால் ஆரும் கண்டுபிடிச்சி அப்புறம் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். 576 பை இங்கே வந்து 324 பை இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் பை இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? நமக்கு வந்து கேபிட்டல் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 576 இந்த 4 வந்து டிவைடட்டில் கொண்டு வந்துருங்க. இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4 பேலன்ஸ் 1, 8 2s are 16 பேலன்ஸ் 1, 16 வந்து நமக்கு 8 டைம்ஸ் வந்துடும். அதே மாதிரி இப்போ 2 டேபிள் இது 1 டைம் 4 டைம் 4 டைம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144னு கிடைக்குதா? நமக்கு ஆர் தானே வேணும். அப்போ இது என்ன ஆகும், இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். அப்போ ஆர் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இது கேபிட்டல் ஆர். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு சைடும் பையை கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 324 இந்த 4 நான் டிவைடரில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இது 4 டேபிளையே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் இது பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் நமக்கு 32 கிடைக்கும். இந்த 4 வந்து 1 டைம் வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 வருதா? அப்போ ஆர் என்னாகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81னா 9 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிருது. இப்போ கேபிட்டல் ஆரோ ஸ்மால் ஆரோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 pi capital R cube minus small r cube cubic units. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா நமக்கு வால்யூம் கிடச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 4/3 பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் கியூப்னா 12 கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னா 9 கியூபு, இங்கே சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 12 கியூப் கண்டுபிடிச்சிக்கலாம். 12 12s are 144 நமக்கு தெரியும். அது கூட ஒரு 12 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8, 4 2s are 8, 1 2s are 2. இங்கே 4 4 1 ஆட் பண்ணால் 8 12 பேலன்ஸ் 1 3 7 1 என்ன வந்திருக்கு நமக்கு, ஈக்குவல் டு இந்த 4/3 அப்படியே இருக்கட்டும். இந்த 22/7 அப்படியே வச்சுக்கலாம். 12 கியூப் வந்து 1728ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 9 கியூப் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் வந்து 81. இது கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 இது பார்த்தீங்கன்னா 72, 729 வருது. இப்போ இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 1728லேருந்து 729 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இது 8 இருக்கிறதுனால இங்கே பாரோ பண்ணுவோம். இது 1 ஆகும், இது 18 ஆகும். ஸோ 18ல் 9 போச்சுன்னா 9, 1ல் 2 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 6 ஆகும், இது 11 ஆகும். ஸோ 11ல் வந்து 2 போச்சுன்னா நமக்கு 9 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாரோ பண்ணால் 16, 16ல் வந்து 7 போச்சுன்னா நமக்கு 9. ஸோ 999 நமக்கு கிடைக்குது. அப்போ V ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 999. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 டைம் 3 தடவையாக நமக்கு கேன்சல் ஆகிடும் எல்லாமே. அப்போ என்ன ஆகும், இது வேறு எதுவுமே 7 டேபிளையும் இது நமக்கு கேன்சல் ஆகாது. ஏன்னா 7 டேபிளில் 7 கியூப் வந்து 343 நமக்கு தெரியும். அப்போ அது கண்டிப்பாக அது வந்து 7 டேபிளில் வராது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 88, 88 333 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24 பேலன்ஸ் 2, 24 26 பேலன்ஸ் 2, 24 26 திரும்பி இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிடைக்குது, 29304 டிவைடட் பை 7. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 29304 7ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா 2 டிஜிட் எடுப்போம். 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 28 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம், 3 இறக்கிக்கலாம். 2 டைம்ஸ் போட முடியாது, அப்போ 1 டைம் தான் போடணும். 7. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 6 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், 6 இறக்கிக்கலாம். இது வந்து 8 டைம்ஸ் வந்து நமக்கு 56 கிடைக்கும். பேலன்ஸ் 4 வரும். இப்போ என்ன பண்ணலாம், 4 இறக்கிக்கலாம். இது வந்து 6 டைம்ஸ் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 42 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் 2 கிடைக்கும். இப்போ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்தோன்னா 2 டைம்ஸ் வந்து நமக்கு 14 வரும். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 6. ஆல்ரெடி டாட் வச்சதுனால நம்ம இங்கே 0 சேர்த்துக்கிட்டோன்னா 8 டைம்ஸ் வந்து நம்ம 56 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். 4னால் நம்ம திருப்பி 0 போட்டோன்னா ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 4. அப்போ 0 போட்டுக்கணும்னா நம்ம எத்தனை வாட்டி போட முடியும்னா 5 டைம்ஸ் தான் போட முடியும். இப்போ 5 வந்ததுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிட்டா இது என்ன ஆகும்னா 29 மாறிடும். அப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா 4186.29 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்குது.